கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தொடர்ச்சியாக இருதயத்தை பக்குவப்படுத்திய எஸ்ரா என்கின்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான இருதயத்தை குறித்து தியானிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். விசேஷமாக எஸ்ரா புஸ்தகத்தினுடைய 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை மையப்படுத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய இருதயத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அப்படி இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10வது வசனம், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இன்றைக்கு நம்மளுடைய இருதயத்துல இருந்துதாங்க நம்மளுடைய எதிர்காலம் எனப்பட்டது தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு சிறு வயதிலேயே சிறு பிள்ளைகளிடத்துல, படிக்கிறவுடைய பிள்ளைகளிடத்துல போய் ஒரு ஆசிரியரோ அல்லது ஒரு படித்தவரோ அவங்கள விசாரிக்கிறப்ப உங்களுடைய ஆம்பிஷன் என்ன அப்படின்னு விசாரிச்சு பாருங்க. யாரோ ஒருவருடைய வாழ்க்கை அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆனதுனால, ஒருவேளை ஒரு டாக்டரா இருந்தாருன்னா நான் டாக்டர் ஆகணும் அப்படிம்பாங்க. ஒரு கலெக்டரா இருந்தாங்கன்னா அவன் கலெக்டர் ஆகணும்பாங்க. சிலர் ஆசிரியர்களோட கூட இன்ஸ்பிரேஷன் ஆயிருப்பாங்க, அதனால நான் ஆசிரியர் ஆகணும்பாங்க. இனி எத்தனையோ பேருடைய வாழ்க்கை முறை இந்த சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவை கொடுத்ததுனால அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி அவங்கள மாதிரி ஆக வேண்டும் என்று சிறு வயதுல சொல்லுவாங்க. எத்தனையோ பேர் அது சிறு வயதிலேயே ஒரு விதை மாதிரி விதைத்து அந்த இடத்தை அடைந்தவர்களும் இருக்கிறாங்க. சில பேர் சிறு வயதுல அந்த மாதிரி சொன்னவங்க வாழ்க்கை வாலிபமான போது திருமணம் முடித்ததுக்கு அப்புறம் அது தடுமாறி எப்படியோ போய் விடுகிறது. ஆனா எஸ்ராவினுடைய வாழ்க்கையில பாருங்க, தான் என்னவா ஆக போறேன், தான் என்ன ஆக போறேன்னா அதுக்கு என்னென்ன தேவை இருக்குது என்பதை எல்லாம் முதலாவது தன் இருதயம் தான் அதற்கு மிக மிக அஸ்திபாரமா இருக்குது. அந்த இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய வேதத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று பக்குவப்படுத்தி இருந்தாராமா. அப்ப இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வரும் தலைமுறையினருக்கு என்ன தேவை இருக்குது, எதனால வரும் தலைமுறையினர் தேவனின் பக்கமா திரும்ப முடியும் அப்படின்னு முதலாவது நம்மளுடைய இருதயத்துல தேர்ந்தெடுத்து அதன் அடிப்படையில நம்மளுடைய இருதயம் டியூன் பண்ணி நம்மளுடைய இருதயத்துக்குள்ள இருந்துதாங்க வரும் தலைமுறையினரை தேவனின் பக்கமா திருப்ப முடியும். அதுக்கு எஸ்ரா ஒரு முன்மாதிரியா இருக்கிறார். ஏன்னா கிட்டத்தட்ட 70 வருடம் பாபிலோன் தேசத்துல அடிமையாகிவிட்டாங்க. இப்ப 70 வருடம் முடிந்து விட்டது. மறுபடி எருசலேமின் வாழ்க்கை ஆரம்பமாகிறது. எப்படி எருசலேமில் இருந்த எல்லா யூதர்களையும் இஸ்ரவேலர்களையும் கர்த்தர் எருசலேமை விட்டு சிதறடித்தாரோ, இந்த 70 வருடம் முடிந்ததுக்கு அப்புறம் சிதறி இருக்கிற எல்லோரையும் கர்த்தர் ஒன்று சேர்க்க போகிறார். இதைத்தான் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 37வது அதிகாரத்துல கர்த்தருடைய கரம் எசேக்கியேல் மேல இருந்ததுனால ஒரு யுத்தத்துல ஆங்காங்கே சிதறி கிடந்த எலும்புகளை நடுவுல ஆவியில எசேக்கியாவை கொண்டு போய் கர்த்தர் அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல நிறுத்துறார். இவைகள் எல்லாம் ஒன்று சேருமா அப்படின்னு கேட்கிறார். சார், இவைகள் எல்லாம் ஒன்றா இருந்ததுதான் ஒரு நாள்ல. ஏதோ ஒரு யுத்தம், ஏதோ ஒரு கலவரம், அதுல உயிர் பிரிஞ்சது. உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் எலும்புகள் தனியாயிருச்சு, நரம்புகள் இல்லாம போயிருச்சு, சதைகள் இல்லாம போயிருச்சு. அப்போ ஒரு காலத்துல ஒன்றாய் இருந்தது, இன்றைக்கு சிதறி கிடக்குது. இப்ப கர்த்தர் கேட்கிறாரு, இவைகள் எல்லாம் உயிரடையுமா என்ற போது அங்க எசேக்கியால் தீர்க்கதரிசி சொல்றாரு, உயிரடைவதும் உயிரடையாமல் இருப்பதும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, வில் ஆஃப் காட் அப்படிங்கிறார். இமீடியட்டா கர்த்தர் எசேக்கியாவின் நாவை தொட்டு தீர்க்க தரிசனம் சொல்ல வைத்து சிதறி இருந்த எலும்புகளை எல்லாம் ஒரு சேனையாக கொண்டு வந்து அது கர்த்தருடைய சேனையாய் மாற்றினாராமா. அதே மாதிரிதாங்க
எருசலேமிலிருந்து சிதறடிக்கப்பட்ட எல்லா யூதர்கள், இஸ்ரவேலர் எல்லாரையும் அந்த 70 வருடம் முடிந்ததுக்கு அப்புறம் மறுபடி எருசலேம்ல கர்த்தர் கூப்பிட போகிறார், சேர்க்க போகிறார். எப்படி எருசலேமை விட்டு இவர்களை துரத்துவதற்கு தேவன் கண்ணும் கருத்துமா இருந்தாரோ, அதே மாதிரி மறுபடியும் தேவாலயம் கட்டப்படணும், மறுபடியும் அலங்கம் கட்டப்படணும், மறுபடியும் பண்டிகை அனுசரிக்கப்படணும், எருசலேம்ல மிகப்பெரிய ஒரு களிகூறுதல் உண்டாக வேண்டும் என்று தேவன் கண்ணும் கருத்துமாய் இருந்து இப்ப பாபிலோனில ஆண்டு கொண்டிருந்த ராஜாக்களுடைய இருதயத்தை எல்லாம் தேவன் மாற்றி, கோரேஸ் ராஜாவினுடைய இருதயத்தை மாற்றி, தரியு ராஜாவினுடைய இருதயத்தை மாற்றி, அதற்கு பின் வந்த ராஜாவினுடைய இருதயத்தை மாற்றி, பாபிலோன்ல இருக்கக்கூடிய எல்லா இஸ்ரவேலர்களையும் யூதர்களையும் அவரவர் சொந்த தேசத்திற்கு அனுப்பி தேவையான பொருட்களை எல்லாம் கொடுத்து ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தையே பாபிலோன் தேசத்துல தேவன் மூலமாய் பாபிலோன் தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ராஜாக்கள் நிறைவேற்றுகிறாங்க. அதன் அடிப்படையில தான் இப்பொழுது எஸ்ரா எருசலேமுக்கு வந்திருக்கிறார். எருசலேமுக்கு வந்ததுக்கு அப்புறம் இனி மேல்பட்டு இந்த எருசலேமின் வாழ்வை ஒரு இஸ்ரவேலன் கூட இழந்து போயிடக்கூடாது, ஒரு யூதன் கூட மறுபடி பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிடக்கூடாது. அதற்கு என்ன அஸ்திபாரமா இருக்குதுன்னா, கர்த்தருடைய கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் ஒவ்வொரு இஸ்ரவேலனும் ஒவ்வொரு யூதனும் அறிந்திருக்க வேண்டும் என்று தன் இருதயத்துல தீர்மானித்து அதை போதிக்க வேண்டும் என்று சொல்லி பக்குவப்படுத்தினதுதான் இன்றைக்கு வரைக்குங்க. எருசலேம்ல ஒரு யூத பெண்மணி கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா இமீடியட்டா அரசாங்கம் டேக் ஓவர் பண்ணுது. கன்சீவான நாளில இருந்து அந்த குழந்தை பிறக்கிற நாள் வரைக்கும் முழுவதுமாக அரசாங்கத்தினுடைய கண்காணிப்புக்குள்ள வர்றாங்க. அந்த பெண்மணி என்ன சாப்பிடணும், என்ன கேட்கணும், என்ன படிக்கணும், எல்லாமே இஸ்ரேலருடைய அந்த கட்டமைப்பு அனைத்துமே வயிற்றில் இருக்கிற குழந்தை முதற்கொண்டு தேவனுடைய கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் அறிய வேண்டும் என்று அந்த எருசலேமில் இருக்கக்கூடிய அரசாங்கமே முழுவதும் கண்காணிக்கிறது. அதே மாதிரிதான் இன்றைக்கு நமக்கும் நம்மளுடைய தலைமுறை கர்த்தருடைய தலைமுறையா பிசாசுக்கு அடிமையா போயிடக்கூடாது, உலகத்துக்கு அடிமையா போயிடக்கூடாது, மாம்சத்துக்கு அடிமையா போயிடக்கூடாதுன்னா போதிக்க வேண்டிய மனிதனுடைய இருதயம் எதை ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. அநேகருக்கு மக்களுக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் தான் தேவைப்படுறாங்க பாருங்க. ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடத்தினாலும் சரி, ஒரு எழுப்புதல் கூட்டம் நடத்தினாலும் சரி, மக்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற செய்தியாளர் தான் தேவைப்படுகிறாங்க. அந்த ஏற்ற செய்தியாளர்கள் தேவைதாங்க. ஆனா வாழ்நாள் முழுவதும் பாலே குடித்து கொண்டிருந்தா வளர்ச்சி எப்படி அடையிறது? அததான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல எபிரேய ஆக்கியன் சொல்லுறாரு, காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டிய உங்களுக்கு வசனத்துல பழக்கம் இல்லாததுனால மறுபடியும் பாலை ஊட்டுகிறது போல நான் ஊட்டுகிறேன் அப்படிங்கிறார். அப்ப கர்த்தருடைய வசனத்தை ஆறுதலுக்கு என்று ஒரு செய்தி இருக்குதுங்க. அன்றைக்கு சவுல் கூட சாமுவேலை கழுதையை காணாம் என்று சந்திக்க போகிறார். ஒரு இரவெல்லாம் சாமுவேலோடு கூட தங்கி இருக்கிறார். காலையில எழுந்த உடனே 1 சாமுவேல் 10வது அதிகாரத்துல சாமுவேல் சொல்லி அனுப்புறார், நீ இங்கிருந்து புறப்பட்டு ராகேலின் கல்லறைக்கு போவ, ராகேலின் கல்லறையில உனக்கு ஆறுதலின் செய்தி கிடைக்கும். அங்கிருந்து தாபோரின் சமவெளிக்கு போவ, அங்க ஆட்டுக்குட்டி கிடைக்கும், அதோட திராட்சரசம் கிடைக்கும். அதுக்கு அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகிற, அதாவது பெலிஸ்தியர் அண்டையில் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவ, அங்க தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளோடு இணைவ, நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய் அப்படிங்கிற. மாறுதல் வேணுமே தவிர ஆறுதல் மாத்திரம் போதாது பாருங்களே. அப்ப இன்றைக்கு நமக்கும் நம்மளுடைய தலைமுறையும் கர்த்தருடைய வசனத்துல நடக்கணுமா இருந்தா நம்மளுடைய இருதயம் எனப்பட்டது கர்த்தருடைய வசனத்தோடு நடக்கக்கூடிய ஒரு இருதயமா இருக்கணும்.
அப்ப இயேசுவினுடைய சீசர்களுடைய இருதயம் எப்படி இருந்தது, அது எப்படி மாறியது அப்படின்னா, இயேசுவோடையே 3 வருடம் இருந்தாங்கங்க. இயேசுவோடையே ஒன்னா நடந்தாங்க, ஒன்னா படுத்திருந்தாங்க, அவருடைய ஊழியத்தை கூட செய்திருந்தாங்க. ஆனா இயேசுவை ஒரு காலத்துல அவங்க அறியாம போயிட்டாங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்து புஸ்தகத்தினுடைய 21ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, விடிய காலமான போது இயேசு கரையில் நின்றார், அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க இயேசுவை அறியல அப்படின்னா நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம பிறந்தது கர்த்தரை அறியாத ஒரு சமுதாயத்துல. நம்மளுடைய மூதாட்டியர்கள் முன்னோர்கள் அனைவருமே விக்கிரகத்தை செய்து அதை வழிபட்டு அவைகளின் பின்னாக நம்மளுடைய இருதயத்தை நம்ம அதற்கு வித்து போட்டு இருந்தோம். நாம இயேசுவை அறியாம இருக்கிறதற்கு 1000 வாய்ப்புகள் இருக்குது. ஆனா 3.5 வருடம் இயேசுவோடையே இருந்துட்டு ஒரு 3 நாள்ல இயேசு யாருன்னு அறியாம போயிட்டாங்க. இங்க மாத்திரம் இல்லைங்க, இதே அதிகாரத்தினுடைய 12வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீசர்கள் அறியாதபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. சீசருடைய இருதயம் என்னவா இருக்கு பாருங்க. பேசுறாரு, ஆகாரம் கொடுக்கிறாரு, வழி நடத்துறாரு, ஆனா இயேசு என்று அறியாமல் போய்விட்டார்கள். அப்ப இவங்களுடைய இருதயம் 3.5 வருடமா இயேசுவோட கூட இருந்தும் கூட பாருங்க, இயேசுவை முழுவதுமாய் அறிய முடியாம போயிடுச்சு. அதனாலதான் ஒரு இடத்துல சொல்லப்பட்டு இருக்குது, மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருப்பதில்லையாமா. எத்தனையோ மாம்சத்துல பிறக்கிற எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாருங்க, ஒருவேளை தலை சிறந்த ஊழியக்காரராக இருந்திருக்கலாம், அந்த ஊழியக்காரர் உலகத்தை கலக்கினவராக இருந்திருக்கலாம். அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாருங்க, பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாருங்க, அவர்களை மாதிரி இருக்க மாட்டாங்க. உலகத்தை விடுங்க, மோசே எனப்பட்ட தேவ மனிதன், அந்த மனிதனோட தேவன் வைத்திருந்த அந்த ரிலேஷன்ஷிப் ஐக்கியம் அதற்கு பின்னாடி அப்படி யாரோட இருந்தாங்களா அப்படின்னு சொல்லப்படல. 40 வருஷங்க கர்த்தர் மோசையை நோக்குறாரு, மோசை கர்த்தரை நோக்குறாரு, ஒருவரோடு ஒருவர் பேசி பேசி அதற்கு முன்னாவது அதற்கு பின்னாவது இப்படி ஒரு சம்பவம் நடக்கல. அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்த மோசையினுடைய பையன் என்னானார்னு தெரியாது, அவருடைய பேர பிள்ளைகள் என்னானாங்கன்னு தெரியல. அப்ப இயேசுவோட மாம்சத்துல நடந்திருந்தவங்க கூட பாருங்க, உயிர்த்தெழுந்த இயேசுவை இன்னைக்கு சீசர்கள் அறியல. அப்ப இந்த டிசைபிள்ஸனுடைய மாம்சத்துல இயேசுவை பின்பற்றின காலத்தில் இருந்த அவருடைய பலவீனங்களை குறித்து இன்றைக்கு நமக்குள்ளே அது இருக்குது பாருங்களேன். ஒரு முக்கியமான 3 காரியங்களை மாத்திரம் பார்த்துட்டு அவங்க எப்படி மாறினாங்க அப்படின்னா, வேதம் சொல்லுது, இயேசுவை சொல்லி அனுப்புறாரு. லூக்கா 10வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்துல, லூக்கா 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னார். அதாவது உலகம் எனப்பட்டது ஓநாயை போல இருக்குது, தேவனுடைய பிள்ளைகளாகிய டிசைபிள்ஸ் எனப்பட்டவங்க ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறீங்க. ஆனா நீங்க ஆட்டுக்குட்டியும் இல்ல, உலகம் ஓநாயும் இல்லை. ஆனா மனிதனுடைய கேரக்டர் வாய்ஸ் இப்படித்தான் இருக்குது. இப்ப ஆட்டுக்குட்டி எனப்பட்டது எருசலேமில் வளர்க்கப்படுவது எதற்காக அப்படின்னா, ஒரு இஸ்ரவேலனுடைய பாவ மன்னிப்புக்காக, இஸ்ரவேலனுடைய பெயரை தேவனுடைய சமூகத்தில் எடுத்துக்கொண்டு போவதற்காக பலியாகும்படியாகவே ஆட்டுக்குட்டி எருசலேமில் வளர்க்கப்படுது. ஆனா ஓநாய் அப்படி கிடையாது. கேப்பு கிடைச்சா எப்பெல்லாம் ஆட்டை விழுங்கலாமோ என்று தேடிக்கொண்டிருக்குது. அப்ப நீங்கள் ஓநாய்களாகத்தான் இருந்தீங்க,
இப்பொழுது ஆட்டுக்குட்டிகளை போல ஆயிருக்கிறீங்க. ஆட்டுக்குட்டியாக கூட ஆகல. அப்படி இருக்கும்போது நீங்க ஓநாய்களுக்குள்ள போய் ஓநாயா மாறிடாம ஆட்டுக்குட்டிகளை போல இருங்கள் என்ற ஒரு காரியத்தை சொல்றார். இப்ப இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஓநாய் கேரக்டர்ல முக்கியமான ஒரு 3 கேரக்டரை கொடுத்து ஆண்டவர் சொல்றாரு. முதலாவது, தங்களுக்குள்ள யார் பெரியவர்கள் என்கின்ற ஒரு வாக்குவாதம் உண்டாயிற்றாமா. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல எருசலேமில தனக்கு நிறைவேற போகிற பாடு மரணங்களை குறித்து தன்னுடைய 12 சீசர்களையும் தனியே அழைத்து கொண்டு போய் அதை குறித்து சொல்லவும் வியாகுலப்படவும் அழைத்து கொண்டு போன போது செபதேயுவின் மனைவியாகிய யாக்கோபு யோவான் எனப்பட்ட சீசர்களுடைய தாயார் கூட போய் பரலோகத்துல எங்களுக்கு வலது பக்கத்துல ஒரு இடமும் இடது பக்கத்துல ஒரு இடமும் தர வேண்டும் அப்படின்னு தன்னுடைய தாயின் மூலமா இவர்களுக்கு ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படுது. இதை கேட்ட மாத்திரத்துல அவர்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு எரிச்சலே வந்துருச்சு. ஒரு பெரிய ஒரு உலகத்துல எப்படி எல்லாம் மனுஷன் பிஹேவியர் மாறுமோ அது மாதிரி எல்லாரும் மாறிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி மாறிட்டாங்களாமா. இதை குறித்து மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல, அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள், ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியிலே தர்க்கம் பண்ணினார்கள். இயேசுவோடு தான் கூட இருக்கிறாங்க. அதுல யாரு பெரிய ஆளு? இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் எப்படி பாருங்க, ஒரு ஆசிரியருக்கு எப்படி ஃபேவரா இருந்து நல்ல பேர் வாங்கல. சிறு பிள்ளைகள் அப்படி இருக்கும். டிசைபிள்ஸ், இயேசுவினுடைய சீசர்களுடைய இறுதியும் தான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா ஒவ்வொருவரோட ஒருத்தர் கம்பேர் பண்ணி பார்க்கறது. பேதுருவின் இடத்துல கேட்டு பாருங்க, நான் படகை விட்டேன், வலைய விட்டேன், வீட்டை விட்டேன், காட்டை விட்டேன், வேலையை விட்டேன், எல்லாத்தையும் விட்டேன், அதனால நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு இருப்பார். லூக்காட்ட கேட்டு பாருங்க, அவரு என்ன சொல்லிப்பாரு, டாக்டர் வேலையை விட்டேன், அதை விட்டேன், இதை விட்டேன். இப்ப ஒருத்தர் என்ன பண்ணலன்னா, ஒரு சீசர்களா இயேசுவோடே கூட பயணிக்கிறாங்க, ஒரு பெயர்ல சீசர்களா இருக்கிறாங்களே தவிர ஜீவியத்துல சீசர்கள் ஆகல. அதாவது இருதயம் எனப்பட்டது சீசருடைய இருதயம் ஆகல. நீ சொல்ல ஆட்டுக்குட்டியின் இருதயமாகாம ஓநாயின் இருதயம் தான் அன்றைக்கு டிசைபிள்ஸ்குள்ளே இருந்துச்சு பாருங்க. இதற்கு அப்புறம் தவறுதலான புரிந்து கொள்ளுதல் எனப்பட்டது அவங்களுக்குள்ள இருந்துதான். அது பரிசேயர் சதிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்றார். அதாவது பரிசேயர் சதிசேயர் எனப்பட்டவங்க அந்த நாட்கள்ல தேவாலயத்துல முதன்மையான ஆசனங்கள்ல உட்கார்ந்து மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை எடுத்து பிடித்து கொண்டு நிக்கிறாங்க. அப்பொழுது இயேசு டிசைபிள்ஸை பார்த்து சொல்றாங்க, அவங்க போதிக்கிறது தான் அன்பு தவிர கடுகளவு கூட அவங்களிடத்துல அன்பு கிடையாது. போதனைக்குத்தான் அவங்க வேதத்தை எடுத்துக்கொள்றாங்க தவிர கடைபிடிக்கிறது கடுகளவு கூட கிடையாது. அதனால இதுதான் புளித்த மாவு, ஜீவியம் ஒன்று செயல்பாடு இன்னொன்றுங்கிறார். ஒரு பிரசித்த பெற்ற ஒரு பரிசுத்தவான் ஒரு மத தலைவரை சந்திக்கிறார். அந்த மத தலைவர் தன்னுடைய மதத்தை நிறுவிய அந்த மதத்தைக்குரிய ஒரு சாமியாரை குறித்து பயங்கர பிரசித்தமா பேசுறார். அப்ப அந்த கணப்பெற்ற ஊழியக்காரர் கேட்கிறாரு, ஐயா சரி, உங்களுடைய இந்த மதத்தை ஸ்தாபித்த சாமியார் எங்க? அப்ப அவர் கல்லறையில இருக்கிறாரு. கல்லறையில இருக்கிறாரா அப்படின்னா, அந்த கல்லறை எப்படி இருக்குன்னா பயங்கர அழகா ஜோடிக்கப்பட்டு இருக்குது. அந்த கல்லறையை சுற்றிலும் பலதரப்பட்ட கனிகளை கொடுக்கக்கூடிய மரங்கள் இருக்கிறது, பூந்தோட்டமா கல்லறை இருக்குது என்று பயங்கரமா வர்ணித்தாராமா. அப்ப அந்த பரிசுத்தவானுடைய இருதயத்துல ஆவியானவர் இடைப்பட்டு, என்னதான் அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும் அது கல்லறை தான் சார், அது வேற எதுவும் ஆகல. ஆனா அலங்கரிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஸ்தலம் எனப்பட்டால் கல்லறையில இயேசு இல்ல, அவர் உயிரோடு எழுந்து விட்டார். இதுதான் அலங்காரமான கல்லறை என்று ஆவியானவர் இடைப்பட்டாராம்.
இயேசு இதைத்தான் போதிக்கிறார். பரிசேயர் சதிசேயருடைய புளித்த மாவு என்னன்னா, வெளியில முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு இருக்கும், உள்ளுக்குள்ள பார்த்தா எலும்பு ஓடுகளா இருக்குமாமா. ஆனா இயேசுவனுடைய வாழ்க்கையில அப்படி கிடையாது. உள்ள என்ன இருக்குதோ வெளியிலே அப்படித்தான் இருக்கு. எங்க குத்துனாலுமே இயேசுவனிடத்திலிருந்து பரிசுத்த வார்த்தைகள் வருமே தவிர, அன்பு வருமே தவிர வேற அசம்பாவிதம் வராது. ஆனா பரிசேயர் சதிசேயருடைய வாழ்க்கையில பாருங்க, பேசுறது ஒன்னா இருக்கும், வாழ்றது ஒன்னா இருக்கும் என்று இயேசு இதை சொல்றாரு. அவருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னா, அதற்கு இவங்க என்ன சொன்னாங்கன்னா, டிசைபிள்ஸ், நம்ம ஆகாரம் கொண்டு வராதது நிமித்தமாக இவர் இப்படி சொல்லுகிறார் என்று சொன்னாங்களாம். 12வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்துல, அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீசரை நோக்கி, நீங்கள் மாயக்காரராகிய பரிசேயருடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை அப்படிங்கிறார். ஏன்னா திரளான ஜனங்கள் இயேசுவின் அண்டையில வந்திருக்கிறாங்க. நீங்க உள்ள ஒரு வாழ்க்கை வெளியொரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்திருக்கிற ஜனங்களுக்கு மிகப்பெரிய இடர்களாயிரும். அதனாலதான் பரிசேயர் சதிசேயருடைய கேரக்டர் உங்களுக்குள்ள வந்துடக்கூடாது என்று சொன்ன போது, தன் ஆகாரம் கொண்டு வராதனால இப்படி சொன்னார் என்று இவர்கள் தவறுதலாய் புரிந்து கொண்டிருக்கிறாங்க. 3வது காரியம், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிறோம். ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது இலகுவாயிருக்கும் என்று இயேசு சொன்னார். அதாவது ஐஸ்வர்யவான் அப்படிங்கிறத, பரலோக ராஜ்யம் எனப்பட்டது, இவர் என்னத்தை குறித்து போதிக்கிறார் அப்படின்னா, ஐஸ்வர்யத்தின் மேல இருதயத்தை வைத்துட்டு தேவனை விட ஐஸ்வர்யம் தான் முக்கியம் என்கின்ற ஒரு நம்பிக்கையில இருக்கிற மக்களை பரலோக ராஜ்யத்துல நீங்க பார்க்க முடியாது. அவங்க பரலோக ராஜ்யத்தை இழந்து போய் விடுவார்கள் என்பதை போதிக்கிறார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் தான், அதுல பேதுருவும் முக்கியமான நபர், ஆண்டவரே நாங்க உமக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தோம், நீர் எங்களுக்கு என்ன தருவீர்? இதுதாங்க ஓனாய் கேரக்டர். முதலாவது தவறுதலாய் புரிந்து கொள்ளுதல், 2வது தனக்குள்ள யார் பெரியவன் என்கின்றது, 3வது காரியம் அவர் என்ன இவங்களுக்கு செய்தாங்கன்னு தெரியாது. பாருங்க, இவங்க என்ன ஆண்டவருக்கு என்ன செஞ்சோம். எத்தனையோ பேர் பாருங்களேன், கர்த்தருக்காக நான் அதை விட்டேன் இதை விட்டேன் என்னென்னமோ பண்ணுனேன் என்று தங்களுடைய டெடிகேஷன் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறாங்களே தவிர, உலகத்துல கோடா கோடி மக்கள் இருக்கிற போது கிருபையின் தேவன் என்னை சந்தித்தாரே, என்ன தன்னுடைய பிள்ளையாய் மாற்றினாரே, என்ன தன்னுடைய ஊழியத்துக்குள்ள கொண்டு வந்தாரே, இனி சொல்ல போன பரலோகத்துல மகிமை நிறைந்த அந்த ஸ்தானத்தை விட்டு பூமியில வந்து மனித அவதாரம் எடுத்து இன்றைக்கு அந்த காலகட்டத்துல என்ன பிறக்க வைத்திருக்கிறாரே என்கின்ற இத பெருசா தெரியல. அப்ப ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது லெகுவாய் இருக்கும் என்று ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டாங்கன்னா, வேதாகமம் காட்டுகிற எத்தனையோ ஐஸ்வர்யவான்களை பார்க்கலாங்க. ஏங்க, மரித்து போனதுக்கு அப்புறம் கூட இயேசுவின் சரீரத்தை தன்னுடைய கல்லறையில் கொண்டு போய் வைத்த அரிமந்தியா ஊரான் ஆகிய யோசேப்பு ஒரு ஐஸ்வர்யவான். அதே மாதிரி யோசேப்பு எனப்பட்டு எகிப்து தேசத்துல பிரதம மந்திரியாய் வாழ்ந்த ஒரு மனுஷன் ஐஸ்வர்யவான். அந்த யோசேப்பினுடைய தகப்பனாய் இருந்த இஸ்ரேல் எனப்பட்ட யாக்கோபு ஐஸ்வர்யவான். அந்த யாக்கோபனுடைய தகப்பனாகிய ஈசாக்கு ஐஸ்வர்யவான். இந்த ஈசாக்கினுடைய அப்பா ஆபிரகாம் ஐஸ்வர்யவான், சீமான் பெரிய ஆளு. சரி, இதெல்லாம் விடுங்க. தாவீது தங்கமா தேவனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். தாவீதனுடைய குமாரனாகிய சாலமோன் மிக செல்வந்தனாகிய ஐஸ்வர்யவான். ஒவ்வொரு நாளும் வீட்டுல 3000 4000 ஆடுகள் வேலைக்காரருக்கும் அவருக்கும் சமைக்கப்பட்டதாமா. இப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானா இருந்திருப்பாருங்க. அப்ப இவங்க எல்லாம் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டாங்களான்னா,
இவங்களை ஐஸ்வர்யவான் ஆக்கினதே தேவன் தாங்க. அப்ப இவர்கள் ஐஸ்வர்யத்தின் மேல தங்கள் இருதயத்தை வைக்காமல் ஐஸ்வர்யத்தை கொடுத்த தேவனுடைய மேல இருதயத்தை வச்சிருந்தாங்க. இதை குறித்து தான் இயேசு ஒரு ஓமையா சொல்றாரு. ஒரு ஊர்ல லாசரு எனும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு தரித்திரனா இருந்தான். அதே ஊர்ல ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். அந்த ஐஸ்வர்யவான் ஒவ்வொரு நாளும் ரத்தாம்பர வஸ்திரம் உடுத்தி இருந்தான். விதவிதமான ஆகாரத்தை புசித்திருந்தான். பங்களால தங்கி இருந்தான். அந்த ஐஸ்வர்யவான் வீட்டு பக்கத்துல இருந்த லாசரு இந்த வியாதியில உதவியற்று மரித்து போயிட்டான். அவனை தேவதூதர்கள் வந்து அடக்கம் பண்ணிட்டு போயிட்டாங்க. சில நாள் சென்ற பின்பு ஐஸ்வர்யவானும் மரித்து போயிட்டான். அவனை அடக்கம் பண்ணினதற்கு அந்த தேசத்துல இருக்கிற மிகப்பெரிய செல்வந்தர்கள் வந்தாங்க. அரசாட்சியில இருந்தவங்க வந்தாங்க. அந்த நாட்கள்ல சபையினுடைய மிகப்பெரிய தலைவர்கள் வந்திருக்கலாம். மார்டினேட்டர் வந்திருக்கலாம், பிஷப் வந்திருக்கலாம், ரெவரண்ட் வந்திருக்கலாம். ஏன்னா இவர் ஒரு ஆபிரகாமின் குமாரன். இவருடைய சரீரத்தை கொண்டு போய் சபையில ஒரு கல்லறையில அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. இது இந்த உலகத்துல நடந்த சம்பவங்கள். ஆனா இவருடைய ஆத்மா பரலோகத்துக்கு போகுது. இந்த ஐஸ்வர்யவானுக்கு முன்னமே மரித்த லாசரு ஆபிரகாமினுடைய மடியில உட்கார்ந்து இருக்கிறார். இந்த ஐஸ்வர்யவான் தூரத்துல பாக்குறாரு. இந்த ஐஸ்வர்யவான் இருக்கிற இடத்துல குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லைங்க. அந்த நேரத்துலதான் இந்த ஐஸ்வர்யவான் ஜெபம் பண்றாரு. தகப்பனே, என் நாவு வறண்டு இருக்குது. இந்த லாசருவினுடைய நுனி விரல்ல இருந்து தண்ணீர் எடுத்து நாவுக்கு விடுனா. ஆபிரகாம் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். அந்த ஐஸ்வர்யவான் சொல்றாரு, நீ பூமியில இருந்த போது உன் வருமானத்துல உன் செல்வத்துல உலகத்துல ஒருத்தருக்கு ஒரு பிரயோஜனமா ஒண்ணும் பண்ணல. அதனால பூமியில உனக்கு செல்வம் இருந்ததுல தேவ நாமத்துக்காக மகிமைப்படுத்தாதனால பூமியிலேயே உன் ஆயுசு நாட்கள் முடிஞ்சிருச்சு. பரலோகத்துல ஒரு டிராப் தண்ணி கூட கிடைக்காதுட்டார். இந்த லாசரே எனப்பட்ட ஒரு மனுஷன் ஆபிரகாம் மடியில இருந்தாராம். அப்ப அங்க என்ன சொல்லப்படுதுன்னா, தரித்திரருக்கு தேவன் முக்கிய ஸ்தானத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது இயேசு சொன்ன போதனையில. ஆனா தரித்திரருக்கு முக்கிய ஸ்தானம் கொடுக்கலைங்க. ஐஸ்வர்யத்தின் மேல தன் இருதயத்தை வைக்காத ஆபிரகாமுக்கு முக்கிய ஸ்தானம் கொடுக்கப்படுது. ஐஸ்வர்யவானையும் அங்க போக்கஸ் பண்ணி காட்டல, தரித்திரனையும் போக்கஸ் பண்ணி காட்டல. தேவனுக்காக எல்லாவற்றையும் விட்டு இந்த உலகத்துல தேவனை வாழ்ந்து காண்பித்த ஆபிரகாமை இயேசு போக்கஸ் பண்ணி காமிக்கிறார். ஐஸ்வர்யம் கட்டாயம் அவசியம். ஆனா இருதயம் ஐஸ்வர்யத்தின் மேல பற்றுதலா போயிருச்சுன்னா பரலோகத்தை இழந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத தான் இயேசு சொன்னார். ஆனா அந்த நாட்கள்ல இருக்கிற டிசைபிள்ஸுக்கு இது புரியவே இல்லை. இதுதான் ஓனாய் கேரக்டர் பாருங்க. இவர்கள் எப்படி டிசைபிள்ஸா மாறினாங்க? இப்ப சீசர்கள் எனப்பட்டவங்க அந்த நாட்களில மோசேக்கு சில சீசர்கள் இருந்திருக்கிறாங்க, எலியாவுக்கு சில சீசர்கள் இருந்திருக்கிறாங்க. ஏங்க யோவான் சானகனுக்கு கூட ஒரு சில சீசர்கள் இருந்திருக்கிறாங்கங்க. இதை லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. அவர் ஒரு இடத்திலே ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீசரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். இப்ப யோவான் சானகன் சீசர்களை வைத்தது மாத்திரமல்ல, சீசர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கிளாஸை எடுத்திருக்கிறார். இப்படி இந்த நாட்களையும் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் இப்படி கிளாஸ் எடுக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற, தமிழ்நாட்டில இருக்கிற எத்தனையோ யோவானுடைய டிசைபிள்ஸ் இருக்கிறாங்க. 1 மணி நேரம் எப்படி ஜெபிப்பது? 10 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, 10 நிமிஷம் நன்றி செலுத்துங்க, 10 நிமிஷம் விண்ணப்பம் பண்ணுங்க, 10 நிமிஷம் கண்ணீர் விடுங்க, 10 நிமிஷம் இப்படி 10 நிமிஷமா எப்படி ஜபிக்கிறது அப்படிங்கிற கிளாஸ் எல்லாம் எடுக்கிறவங்க எல்லாம் இருக்கு. மேத்தமெட்டிக்ஸ்ல ரொம்ப பயங்கர நிப்புண்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும்படியா இவர்களிடத்துல விரும்பல. இயேசு இவர்களிடத்துல கற்றுக் கொடுக்க விரும்பினது வேற. அதான் மத்தேயு 11வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குதுங்க.
வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் மனத்தாழ்மையும் சாந்தமுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். ஆனா இவங்க யார காப்பி பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, யோவான் சானகனை அப்படியே காப்பி பண்ணணும். அதனால இயேசு இவங்க கேட்டதை மறுதளிக்கவே இல்லை, கற்றுக் கொடுத்தார். ஆனா இங்க ஜெபத்தை கற்றுக் கொடுக்கலைங்க. ஜெபம் பண்ணும் போது உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு எப்பேற்பட்டது என்பதை கற்றுக் கொடுக்கிறார். யோவான் சானகன் தன்னுடைய சீசர்களுக்கு எப்படி ஜெபிச்சு கொடுத்திருப்பாரு? யோவானே தேவனேன்னு கூப்பிட்டிருப்பாரு, கர்த்தாவேன்னு கூப்பிட்டிருப்பாரு. ஆனா இங்க இயேசு கர்த்தாவேன்னு கற்றுக் கொடுக்கல, தேவனேன்னு கற்றுக் கொடுக்கல, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நீங்க ஜெபிக்கணும். எப்படி கடவுளை அப்பான்னு கூப்பிட முடியும் சார்? ஒரு சிங்கத்தை ஒரு ஆடு போய் அப்பான்னு கூப்பிட்டுச்சுன்னா அது உறவு முறையே தப்பா இருக்குமா இல்லையா? ஆடு ஆட்டை போய் அப்பான்னு கூப்பிடலாம், சிங்கம் சிங்கத்தை போய் அப்பான்னு கூப்பிடலாம். நான் மனுஷன், நான் போய் தேவனை போய் அப்பான்னு கூப்பிட்டேன்னா அப்ப ஏதோ ஒரு சம்திங் ஹேப்பன் எனக்குள்ள நடக்குது, இல்ல தேவனுக்குள்ள நடக்குதுன்னு தான் அர்த்தம். இப்ப இங்க ஜெபமே இயேசு வித்தியாசமா சொல்லி கொடுக்குறார். இவங்க கற்றுக்கொண்டுட்டாங்க பாருங்களேன். சரி, கற்றுக்கொண்டவங்க ஜெபிச்சாங்களா? யோசிச்சு பாருங்களேன். கெத்செமனே தோட்டத்துல இயேசு இவங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாரோ அப்படியே ஜெபம் பண்றாருங்க. லூக்கா 22வது அதிகாரத்தினுடைய 42வது வசனம் சொல்லுகிறது, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வையின் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்து இருந்து தம்முடைய சீசரிடத்தில் அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். ஜெபம் பண்ண கற்றுக்கொண்டீங்களா இல்லையா? ஏன் சார் ஜெபிக்க முடியல? சரி, இவங்க ஜெபத்தை கற்றுக்கிட்டாங்களே தவிர, ஆனா ஜெபம் எப்படி நம்ம வாழ்க்கையில அப்ளை ஆகுதுங்கிறத கற்றுக்கொள்ள. இயேசு ஜெபம் பண்ணார் பாருங்க. இன்னைக்கு நிறைய பேரு யார் யாரையோ அப்படியே காப்பி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, அவர் மாதிரி பாடுறது, அவர் மாதிரி ஆடுறது, அவர் மாதிரி ட்ரெஸ் உடுத்துறது, அவர் மாதிரி ஃபேஸு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. சார், அவராவே இருக்கட்டும், நீங்களாவே இருங்க. இந்த உலகத்துல நீங்க காப்பி எடுக்கணும் அப்படின்னா, பிரிண்ட் அவுட் எடுக்கணுமா இருந்தா ஃபுல் அண்ட் ஃபுல்லா இயேசுவை பிரிண்ட் அவுட் எடுக்கலாங்க. அவரை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க காப்பி அடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்க லைஃப் வித்தியாசமா வரும். அப்படி காப்பி அடிச்ச மனுஷனை கூட வேதத்துல பாக்குறோம் பாருங்களேன். ஆனா இங்க ஜெபிக்க கற்றுக்கொண்டவங்க ஜெபிக்கல பாருங்க. காரணம் என்னன்னா, ஜெபம் எனப்பட்டது எழுத்தின்படி வருகிறது இல்லைங்க, ஜீவனோடு கலந்து வருகிறது. இயேசு ஜெபம் பண்ணார்னா, இயேசு ஜெபம் பண்ணலைங்க, இயேசுவுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை ஜெபிக்கும்படியாய் நடத்தினார். இவர் எங்க ஜெபிக்க ஆரம்பிச்சார், எப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சார், இது எல்லாமே வேதாகமத்துல அப்டேட் ஆவியானவர் மூலமா எழுதி வைத்திருக்கிறார். யோவான் 3வது அதிகாரத்தினுடைய 20-21 வசனத்துல அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறி ஜெபம் பண்ணின போது, வேத சொல்றது பரிசுத்த ஆவியானவர் மேல இறங்கி வந்தாராமா. அதே இதுல பாருங்க, மத்தேயு 3:17 சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ரோமர் 8வது அதிகாரத்துல வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுகிற ஆவியானவர். அப்ப இயேசு நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. நம்மளால அப்படி செயல்பட முடியாது. ஏன் அப்படின்னா, தேவனுடைய ஆவி இல்லாமல் ஒருவனும் தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்க முடியாது பாருங்க. நாங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள்.
அப்ப இயேசு இங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்னா, இந்த ஜெபம் பண்ணுவதற்கு இயேசுவுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். ஜெபத்தை கற்றுக்கொண்டு ஜெபிக்க முடியாமல் இருந்ததற்கு காரணம், அவங்களுக்கு கண் இருந்தது, மூக்கு இருந்தது, வாய் இருந்தது, விருப்பம் கூட இருந்தது. ஆனா தேவ ஆவியானவர் இல்லை. தேவ ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே காப்பி அடிக்கிறாருங்க. பேதுருடைய வாழ்க்கையில அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தினுடைய 40வது வசனத்துல இயேசுவை அப்படியே ஊழியத்துல காப்பி அடிச்ச பேதுருவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. பேதுரு எல்லோரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளை எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். இங்க பேதுரு எல்லோரையும் வெளியே அனுப்பிட்டு முழங்கால் படியிட்டு அந்த பெண்ணை பார்த்து பேசுறாங்க. இப்படி இவரை ட்ரெயின் அப் பண்ணினது எது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் தான். பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் பேதுருவுக்குள்ள பெந்தோபஸ்தே நாள் எனப்பட்ட ஒரு நாள்ல வந்தார். ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவர் சிலுவையில இயேசுவின் மூலமாய் இந்த உலகத்துல உங்களுக்காக எனக்காக வெளியரங்கமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப இந்த பரிசுத்த ஆவியை உள்ள வைத்திருந்த இயேசு எப்படி ஜெபம் பண்ணினார்? இதே ஒரு சம்பவம் எவீருவின் வீட்டுல நடக்குது. இதை குறித்து லூக்கா 8வது அதிகாரத்தினுடைய லூக்கா 8ஆம் அதிகாரம் 54வது வசனம் சொல்லுகிறது, எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். இது இயேசுவினுடைய ஊழியத்துல மரித்து போன 12 வயது பிள்ளைய எழுப்பும் போது அவர் ஊழியத்துல செய்த மெத்தேடு, அதே மெத்தேடத்தான் இங்க பேதுருவும் ஃபாலோ பண்றார். இப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை பெறாம என்னதான் ஜெப பயிற்சி எடுத்தாலுமேங்க நம்மளால ஜெபிக்க முடியாது. ஏன்னா இயேசுவே சொல்லி இருக்கிறாருங்க, நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி எதற்காக ஜெபிக்க வேண்டும்னா, உங்கள் பிள்ளைகள் மீனை கேட்டா பாம்பை கொடுப்பீங்களா? முட்டை கேட்டா கல்ல கொடுப்பீங்களா? அப்ப பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் போது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு பரிசுத்தாவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவாங்கிற. அப்ப பரிசுத்தாவியை பெறுகிற போதுதாங்க நம்மளுடைய ஜீவியம் எனப்பட்டது ஆட்டுக்குட்டியின் ஜீவியமா இருக்கும். இல்லைன்னா ஆட்டுக்குட்டியை போல இருப்போம், எப்ப ஓனாய போல மாறுவோன்னு சொல்லவே முடியாது. உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னது என்னன்னா, என் ஆடுகளை மேய்ப்பாயாகனார். அப்போ ஓனாயா இருக்கிற மனுஷன் ஆடா மாறுவதற்கு என்ன செய்யறது? ஆதியாம புஸ்தகத்தினுடைய 49வது அதிகாரத்தின் 49வது அதிகாரத்துல யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வருகிற போது சிறு வயதிலேயே தாயை இழந்த பென்யமீனை குறித்து சொல்றார். 27வது வசனத்துல, பென்யமீன் பீறுகிற ஓனாய், காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான். சார், தாயில்லாத ஒரு பிள்ளை, இவரு தான் தாயா தகப்பனா இருந்து வளர்த்துறாரு. இவர் மரிக்க போகிற அந்த நேரத்துல பென்யமீனை குறித்து சொல்றாரு, அவன் ஓனாய். ஓனாய் எப்பேற்பட்ட ஓனாய்? காலையிலேயே இரையை பட்சிப்பான், மாலையில கொள்ளையிடுவான். இந்த பென்யமீன் கோத்திரத்தினுடைய ஹிஸ்டரிய முழுசும் படிச்சு பாருங்க, அப்படியே இருக்கு. சொல்ல போனா திரும்ப பிறந்தவன் இவன். யோசேப்பு பிறந்து, யோசேப்பு என்றால் மறுபடி ஒருத்தன் பிறப்பான் என்கின்ற ஒரு பெயரை வைத்து யோசேப்பு எகிப்து தேசத்திற்கு சிறைப்பட்டு போனதுக்கு அப்புறம் ராகேலுக்கு 2வது பிறந்த பையன் தான் இந்த பென்யமீன்.
என்றைக்கு இந்த பென்யமீன் பிறந்தானோ அன்றைக்கு ராகேல் இறந்துட்டாங்க. அப்ப ஆபிரகாமினுடைய சந்ததியில வந்திருக்கிற நீங்களும் நானும் திரும்ப பிறந்திருந்தாலுமே, ஒருவேளை வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருந்தாலுமே, நமக்குள்ளேயும் பீறுகிற ஓநாயினுடைய கேரக்டர் இருக்கும். இது எப்ப மாறும், எப்படி மாறும்? இந்த பென்யமீன் கோத்திரத்தினுடைய சரித்திரத்தை வாசிச்சு பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரத்துல ஒரு லேவியனுடைய மறுமனையாட்டியை மிக பெரிய ஒரு கேங் ரேப்பே இந்த டீம் தான் பண்ணியிருக்கும். இந்த பென்யமீன் கோத்திரத்தா தான் பண்ணியிருப்பாங்க. அது நிமித்தமா அந்த பெண்மணி இறந்திருப்பாங்க. அந்த லேவியன் கழுதையில வைத்து தன் ஊர்ல கொண்டு 12 துண்டா வெட்டி 12 கோத்திரத்துக்கு அனுப்பி, இதற்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு அழிவு இஸ்ரவேலுக்குள்ள வருவதற்கு காரணம் யாருன்னா இந்த பென்யமீன் கோத்திரம் தான். இப்ப முதல் ராஜாவாகிய சவுல் பென்யமீன் கோத்திரத்தான் தான். இந்த சவுல் தாவீதை ஈட்டி எடுத்து குத்தும்படியாகவே திட்டமிட்டிருந்தான். அதுக்கப்புறம் யூதா கோத்திரத்துல ராஜ்யம் வருது. ஒரு மனிதன் கூட இதற்கு பின்பு பென்யமீன் கோத்திரத்துல ராஜாவாக வரவே இல்லை. புதிய ஏற்பாடுல சவுலாய் இருந்து பவுலாய் மாறின சவுல் கூட பென்யமீன் கோத்திரத்தான் தான். அதனாலதான் வீடுகள் தோறும் பூந்து சிறுவர் என்று பார்க்கல, பெண்கள் என்று பார்க்கல, அனைவரையும் அடித்தாங்க. இப்ப இந்த பென்யமீன் பீறுகிற ஓநாயாய் இருந்த பென்யமீன் எந்த நிலைமைக்கு மாறி இருக்கிறார் அப்படின்னு உபாகம புஸ்தகத்தினுடைய 33ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல மோசே பாஸ்டர் சொல்றார். பென்யமீனை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள் வாசமாயிருப்பார். அங்க இஸ்ரேல் சொல்றாரு அவன் ஓனாயின்னு. இங்க சொல்றது அத்தனையுமே இயேசுனுடைய அடையாளமா இருக்குது. இயேசு ஞானஸ்தானம் எடுத்த போது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல இறங்கினதுக்கு அப்புறம் பிரியமானவன் என்கின்ற ஒரு பெயர் அன்றைக்கு இயேசுவுக்குள்ள வந்தது. அப்ப இங்க பென்யமீன் எப்படி பிரியமானவனா மாறினார்? ஒருவேளை இஸ்ரேல் சொன்னது பொய்யா, அல்லது இங்க மோசே பாஸ்டர் சொல்றது பொய்யானா? 2 பேரும் சொன்னது உண்மைதான். பிறப்புல பென்யமீனாய் பிறந்த மனுஷன் என்றைக்கு செங்கடல் பிளந்து வனாந்தரத்துக்கு வந்து இந்த கண்மலையின் தண்ணீரை குடித்து வானத்து மன்னாவை புசித்து மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் 40 வருடம் நடத்தப்பட்டதுக்கு அப்புறம் தேவனுடைய நிறைவானது வர 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 இந்த குறைவான மாம்சத்தின் கிரிகளா அழிஞ்சு இப்ப தேவகுமாரனாகிய இயேசுவின் சாயலை அடைஞ்சிட்டாங்க பாருங்க. அதனாலதான் எபிரேய யாக்கன் எழுதுறாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்ப விசுவாசம் வேணும், விசுவாசம் வேணும்னு நம்ம ஜெபிப்போம் பாருங்க. இதை கூட இன்னொரு இடத்துல கூட 3 யோவான் 1:2 சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்மா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேங்கிறார். அப்ப எல்லாரும் சுகமாயிருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறமே தவிர பிரியமானவனா ஆவதற்கு நான் என்ன செய்யணும்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது முடியாதுனா விசுவாசம் எப்படி வரும் சொல்றாங்க? விசுவாசம் கேள்வியில வரும். இன்னைக்கு எத்தனையோ பேரு விசுவாசம் கேள்வி கேட்டுட்டே தான் இருக்கிறாங்க. சில பேர்லாம் பாருங்க, ஒரு பிரசித்த பெற்ற ஊழியக்காரருடைய செய்தியை இரவெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. காலையில டாஸ்மார்க் கடையில போய் மொடா குடிக்காரனா குடிக்கிறாங்க. சார் நான் கேட்டுட்டே தான் சார் இருக்கிறாரு, புலம்புறாங்க குடும்பத்தாரு. என்னங்க ராத்திரியெல்லாம் செய்தி கேட்கிறாங்க, காலையில போய் குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப விசுவாசம் வந்திருக்கணுமா வந்திருக்கூடாதுனா? விசுவாசங்கிறது உபதேசத்தை கேட்கறதுனால வர்றது இல்லையாங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல மாம்சத்தின் கிரிகளை ஒரு பட்டியலிடுறார், ஆவியின் கனிகளை பட்டியலிடுறார். இந்த ஆவியின் கனிகள்ல ஒன்று தாங்க விசுவாசமே. அப்ப தேவ ஆவியானவருக்குள்ள நாம் மறுரூபமாக்கப்படுகிற போது
தேவனுடைய வசனம் என்ன விசுவாசத்துல நடத்துது. அப்ப எனக்குள்ள எது வரணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வர வர நான் கர்த்தருக்கு பிரியமானவனா மாறேன். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல கூட 9வது அதிகாரத்துல தானியேலை தேடி வந்த தேவதூதன் 23வது வசனத்துல சொல்றாரு, பிரியமான தானியேலே நீ ஜெபிக்க தொடங்கின போதே விண்ணப்பம் வந்ததுங்கிறார். இப்ப தானியேல் எப்படி பிரியமானவர் ஆனார்னா அவருக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. என்னாகமோ 14வது அதிகாரத்துல காலேப் எனப்பட்ட ஒரு மனுஷன் 8வது வசனத்துல சொல்றாரு, கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தார் இந்த பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை நமக்கு கொடுப்பாருங்கிறார். அப்ப எப்போ ஓனாய் ஆடா மாறும் அப்படின்னா எப்ப தேவாவியானவர் வர்றாரோ, தேவாவியானவரால நிறைந்து தேவாவியானவராலே வசனத்துல நடத்தப்படுகிறோமோ, தேவாட்டு குட்டியாகிய இயேசுவினுடைய குட்டிகளாய் நீங்களும் நானும் மாறுவோம். நம்முடைய சுபாவம் ஆட்டுக்குட்டியினுடைய சுபாவமா மாறும். நாம மரித்தாலும் பரவாயில்ல, ஜனங்களுக்கு மீட்பு வேணும், மன்னிப்பு வேணும், ரட்சிப்பு வேணும் என்கின்ற ஒரு ஏக்கம் தான் நம்ம இருதயத்துல வருமே தவிர மற்றவங்களுடைய மரணத்துல ரத்தத்தை குடிக்கிற ஓனாயினுடைய ஹேபிட் வராதுங்க. அப்ப இந்த நாள்ல கூட டிசைபிள்ஸ் பரிசுத்த ஆவியை பெறுகிறதுக்கு முன்னாடி இயேசுவை இன்னார் என்று அறியல, உயிர்த்தெழுந்த இயேசு பேசி அவங்க அறியல. ஆனா பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கு அப்புறம் தேவனை அறிகிற அறிவு அவங்களுக்கு வந்தது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் தேவனை அறிவிக்கிறவர்களாய் மாறிட்டாங்க. இன்றைக்கு நம்மளுடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படட்டும். தேவனுடைய வசனம் நம்ம இருதயத்துல நிரம்ப நிரம்ப ஆவியானவர் சத்தியத்துல நம்மளை நடத்துவார். இந்த டிசைபிள்ஸ் தான் தேவன் உருவாக்க விரும்பினார். நம்ம ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, குருவை பின்பற்றுகிற டிசைபிள்ஸை போல இயேசுவை உம்மை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு சீசனாய், இந்த உலகத்துல இயேசுவை வாழ்ந்து காண்பிக்கிற ஒரு சீசனாய், மரண தருவாயிலும் இயேசுவை இந்த உலகம் பார்க்கத்தக்க ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு சீசனாய் வாழ பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நல்ல ஆவி எங்கள் இருதயத்துல ஊற்றப்பட்டு இந்த நல்ல வசனத்தின்படி வாழ எங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்வீராக. இயேசுவை அறிகிற அறிவுல வளர எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல